In the year 1935, Lord Macaulay speaks in the British Parliament. I have walked across the streets of the Indian Union. There is not even a single beggar or thief. There is plenty of rich natural resources and they practice high moral values in that land. It is hard to tame them as slaves. There is only one way: uproot their education system, destroy their traditional agriculture, implant the thought process that what others possess is greater than theirs. Otherwise, can't be enslaved. I have an education system. If you implement that, they will be Indian by color, Indian as a citizen, but will wholly feel as a foreigner in their hearts. For more than 70 years, you've been educated under this system. You can't even get a clerical job. You won't become anything. You may become a saint, not a scientist. And Albert Einstein, George Stephenson, or Thomas Alva Edison can't be produced. This will do nothing, this education system. Listen here. Is there any act of stupidity than evaluating a student with marks? Is there one? Tell me. There's nothing. This education system is wrong. What is education, my beloved brothers and sisters? Education is nothing but recognizing, shaping, and bringing out the talent within each individual person or student. Did Sachin Tendulkar studied or stroked sixes? Is there any world famous sports person in the world than him? He said that he did not write this class 10 exam since he was afraid. Or people think that if one speaks English, he is a knowledgeable person. English is a language, not a knowledge. Understand that first. An ethnic race that has lost its mother tongue has never lived long in the history. You may be a great scholar or a great beautiful orator in English. If you don't know your mother tongue, you are stupid. This is a well-known fact. ஆயிரத்தி 1835 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் லார்டு மெக்காலே பேசுறான். இந்தியாவின் எல்லா நிலப்பரப்புலையும் குறுக்கு மறுக்குமா நடந்துட்டேன். அங்க ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனும் கிடையாது. அவ்வளவு செல்வ வளங்களும் அவ்வளவு உயர் நியாய உணர்வும் அந்த நிலத்தில் இருக்குங்கிறான். இவனை நீ அடிமைப்படுத்துவது கடினம். அதுக்கு ஒரே வழி இருக்கு. அவன் கல்வி முறையை தகர்த்தெறி, அவனுடைய பாரம்பரிய வேளாண்மையை ஒளி. அவன்கிட்ட இருக்கிறதை விட பிறரிடத்தில் இருந்து வருவது உயர்ந்தது என்ற எண்ணத்தை வித. இல்லைன்னா அவனை அடிமைப்படுத்த முடியாது. இப்படி என்கிட்ட ஒரு கல்வி முறை இருக்கு. அந்த கல்வி முறையை நீ செயல்படுத்தினால் அவன் என்ன இருப்பான்? நிறத்தால, நாட்டால அவன் இந்தியனா இருப்பான். உணர்வால, குணத்தால அவன் முழுக்க முழுக்க வெள்ளக்காரனா மாறிடுவான்றான். அந்த கல்வி முறை தான் 70 ஆண்டுகளா நீ படிச்சுட்டு இருக்க. ஒரு கிளர்க்கியல் போஸ்ட் கூட உனக்கு தயாராக மாட்டான். நீ எதுக்கும் பயன்படாது. இங்க விஞ்ஞானிகள் வருவானவிலே விஞ்ஞானியே வரமாட்டான். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையோ, ஒரு ஜார்ஜ் ஸ்டீவன்சனையோ, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனையோ இது பிரசவிக்காது. ஒண்ணுமே செய்யாது இந்த கல்வி முறை. ஒன்னு என்னன்னு கேளு. மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு மடத்தனம் உண்டா? இது உண்டா? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. நான் அண்ணன் கேட்குறேன். அண்ணன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, பந்தை அடிச்சாரா? அவரை விட உலக புகழ் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா? அவரே சொல்றாரு, நான் 10ஆப்பு தேர்வு எழுத பயந்துக்கிட்டு போகலன்னு. இவன் நம்மால இங்கிலீஷ் பேசிட்டாவே அறிவுன்னு நினைக்கிறானே. இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். நீ அதை புரிஞ்சுக்க. நீ புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. தாய்மொழி மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. நீ என்னபடி எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசு, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ முட்டாள். இதான் உலக உண்மை.